சேனல் நான் தான் உங்க நேரத்தோட நீங்க சென்று நம்மள புக் பண்ணலாம் மைண்ட் கிராஃப்டோட இருக்கும். இதுதான் நம்மளோட சேனல்ல மைண்ட் கிராஃப்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் செல்வம் போல அந்த மாதிரி தாண்டாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பார்க்கோர்ஸ் அந்த மாதிரி தரலான்னு நம்ம இன்னைக்கு கியூப் கிராஃப்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ கேம்ஸு ஓகே பார்க்கோர் இருக்கீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கோர் தான் இருக்கும். ஸோ பார்க்கோரில் நம்ம போவோம். தள்ளி போய் சண்டை போடுங்களா? ஓகே பார்க்கோர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு இது ஓகேலா. லெவல் 1 பிளே மாடர்ன் ஹவுஸ். ஓகே இன்னும் ட்ரை பண்ணுவோம். எஸ் பார்த்து சாப்பிடணும் போல. இது வீட்டில் போட்டால் செத்துருவாங்க. அதான் போல ஜப்பான்ல இருக்காது. செப்பாட்டு நெக்ஸ்ட் லெவல் மொத்தம் 6 லெவல் ப்ளீஸ். தண்ணி இருக்கு வந்து பாஞ்சு செகண்ட்குள்ள போயிருந்தது. அப்படின்னா நம்ம அவுட் ஐயோ ரெண்டுமே கஷ்டமா இருக்கு. மாடல் இந்த மாடல் பயங்கரமா இருக்கு. ஏன் நம்ம இல்லை நம்ம சிலர் எடுத்துக்கோம். ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் லெவல். ஓகே இது ஈஸி தான். எல்லாமே ஈஸி தான். நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆனால் நம்ம மொபைலில் தர்றேன். மொபைலில் தருவதால் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஈஸியாக டப்புன்னு போயிடலாம். பிகாஸ் தட் இஸ் ஈஸி. ஓ இது எண்டுக்கிட்ட போயிட்டையோ அப்போ சுத்து. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போகிறோம். இந்த பார்க்கர் வந்து மொத்தம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவல் ஆட போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2 விதமான மேப்பில் வந்து ஆட போகிறோம். அது இந்த பார்க்கர் மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்து இந்த ஃபேமஸான மைண்ட் கிராஃப்ட்னாலே இதாண்டா ஃபேமஸு. அப்படி இருக்கிற ஒரு கேம் ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் பெட்வார். பெட்வார்னால தான் மைண்ட் கிராஃப்டே பேர் பிடிச்சிக்க சொல்கிறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க. இல்லை ப்ரோ செல்வாய் கேம்னால தான் ப்ரோ பேர் போட்டு சொன்னீங்கன்னா ஆமாம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் முக்கியமாக இதில் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி இன்னமும் இருந்தாலும் சரி அதை நான் ஒன்றா நம்பராக டெவலப் பண்ணிடுவேன். நம்ம முன்னுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் ஜெயிச்சு நான் நினைக்கிறேன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதனால தான் நம்ம கிட்ட வந்துட்டோம். பண்ணல நீங்கள் டிஸ்லைக் பண்ணியிருக்கீங்க. அப்போ கடைசியில் போய் தோத்துட்டேன் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் டிஸ்லைக் போட்டிருக்கீங்க. ஓ ஷிட் இது வேணுமே ப்ரோ. ஆனால் 3ஆவது லெவலில் எவ்வளோ நேரம் தாண்டுறீங்க? இது 4 5 எவ்வளோ நேரம் ஆகும்? லைக் போட்டீங்க நீங்க அதனால தான் நான் ஜெயிச்சிட்டேன். Thank you for playing. Next level ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு முடிச்சாச்சு. இதுல எப்படி 9 செகண்டுக்குள்ள வருது? நெக்ஸ்ட் லெவல் எப்படியா யாரும் கிட்ட முடிச்சு இது எப்படி இங்கிட்ட வழி போகுது அப்படின்னா அந்த கிராமம் இறங்குறது ஏண்டா ஜப்பான்லாம் இல்லையா இறங்கல சைடில் வந்துடுறது. கஷ்டம் வேஸ் பார்த்து பண்ணணும். அப்பாடா வந்துட்டேன். அங்கே இருக்கே. எஸ் லாஸ்ட் லெவல் போகிறோம். திஸ் இஸ் லாஸ்ட் லெவல் கைஸ். இதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம தான் ப்ரோ கைஸ். அப்போ டிஃபிகல்ட் 1ஆவது லெவலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க.
நான் கீழே வந்து அடி வச்சேன். ஓகே இப்போ லீவ் ஆக போகிறோம். லீவ் பார்க்க ஒரு இப்போ பெட் வாட்டர் இது எல்லாத்துலேயும் ஃபேமஸ்னா அது பேட்டா கேம்ஸ் மட்டும். ஐயா மார்க்கெட் ப்ளீஸ் போச்சு. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கலாம் நம்ம டீம் வச்சு. இது வந்து டீம் நீ மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. நம்ம ரெட் டீம் கைஸ். ஜாலி 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 ஜாலி. ரெட் டீம் 8 செகண்ட்ல இன்னும் ஆரம்பிச்சிடும். 7 5 எப்படி இப்போ கண்டுபிடிச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கீழே காட்டுது. ஒன்றும் நம்பர் நல்ல போகும். போங்கடா போங்கடா நல்லா போய் மாலை போய் அண்ணன் தான் அன்னிச்சு சொல்ல கோல்டு வா கோல்டு வா கோல்டு வா கோல்டு வா கோல்டு வா அன்னிச்சு உங்ககிட்ட வந்து இது ஆகணும். இது இது அப்புறம் இது ஓகே அண்ணன் பண்ணுறேன் நம்ம தான் கேட்குறோம். ஸோ மறக்காம ஜெயிச்சிடணும். மறக்காம இன்னொரு டே பார்க்கணும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எனக்கு தப்பா போட்டோம். ஓகே கரெக்டாக கட்டிடுச்சு. என்னோட அதுவே 10 டைம் எடுத்துட்டீங்களா? இன்ஸ்டாலே பண்ணிட்டாங்க. இப்போ ஷார்ட் எடுத்துட்டு வேட்டைக்கு போயிருந்தாங்க. ஐயோ உள்ளு வாங்க மாட்டேனே உள் தர சொல்லி. ஓகே நம்ம 16 உள்ள போகிறோம். ஸ்டோன் ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ஷார்ப்னஸ் ஒன்று போய் டைமண்ட் கொடுப்போம். டைமண்ட் பொறுக்கணும்டா எப்போது எப்படி கேஸ் நான் பாட்டு பாடுறேன் நல்லா பாருங்க. கமல் சொல்லுங்க. கிராஃப்டிங் டேபிள் மட்டும் ஒரு அசால்ட்டுக்கு மீட் பண்ணிட்டு கிராஃப்டிங் பண்ண முடியும் போல. ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு போங்க. இன்னும் ஒரு ஓகே ஆன்மாடு வராதான் ஏமாத்திட்டாங்க. இந்த 3 டைம் என்ன பண்றதுக்கு பிரச்சனை. நம்ம மட்டும் தான் பண்ணணும். நம்ம டீம் சேனல் மட்டும் தான் பேச பண்ணுங்க. ஓப்பன் டீம் வெட்டி சாய்க்கிறோம். சாய்க்கிறோம். ஓகே சொல்லுங்க. வந்துட்டு டைமண்ட்ஸ் 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 பொறுக்கியாச்சு. பிளாக் போட்டு போகணுமா? ஐயோ தப்பா போட்டேன். பிளாக் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா பிரச்சனை இருக்கு. நமக்கிட்ட நான் டைமண்ட் மொத்தம் 8 டைமண்ட்ஸ். 8 டைமண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்? இது வெப்பன்ஸ்ல போய் காட்டு. 10 டைமண்ட் வேணும். இன்னும் மொத்தத்துக்கு 10 டைமண்ட் கேட்குறாங்க. ஓகே 10 டைமண்ட் ஆகும்.
அதுக்கு முன்னாடி பிளாக் வாங்கணும், பிளாக் ஆகவே இல்லை. அப்புறம் இன்னும் கோல்டு தேவை, ஒரே ஒரு கோல்டு. ஓகே, வெப்பன்ஸில் போயிட்டு இவனா பிளாக்ஸில் போயிட்டு டிக்கு வாங்கிட்டு இது என்னது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த காவல் காவலரே பத்திரமா பார்த்தோ. ஒரு ஆர்மர் எவ்வளோ குதிரைங்க, ஆர்மர் எவ்வளோடா தம்பி, ஆர்மர் அயன் டைமண்ட் 20 19 இருக்கு. நம்ம நல்ல டிராவல்ஸ் நம்ம போகிறோம், காசு படிக்கிட்டு வரோம், அவ்வளோதான் வரோம். சித்தரை மட்டும் கூடாது. அப்புறம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட அப்கிரேட் பண்ணிட்டு வரலாம் பொருள். என்ன பொருள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். மூணு பொருள் தான் பார்க்கணும், என்ன பொருள் வாங்க அப்கிரேட் பண்ணுறது. கத்தி ஆர்மரு எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன இவனை அப்கிரேட் பண்ணலாம். அவன் சூட்லாம் போட்டுறான், அவன் சூப்பரா. ஆமாடா, எனக்கு 10,000 தேவை, 20,000 எத்தனை இருக்குதான். ஏய் தம்பி வேலைக்காரா, ஐட்டம் ஐட்டம் விற்கிறோனே, ஆர்மர் எவ்வளோப்பா? 20. ஓகே 20 பண்ணுங்க. இன்னும் 2 இன்னும் பட்டுச்சு. இப்போ இன்டர்நெட் வந்துட்டு நிற்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு தேவை ஒரு 10. ஆனால் அப்போ தான் நம்மளால கத்தி வாங்க முடியும். அயன் ஸ்வாட். ஓகே அயன் ஸ்வாட், வெப்பன்ஸ், அயன் ஸ்வாட் ஓகே வந்துச்சு. இப்போ நம்ம வேட்டைக்கு போகணும். யாரும் அவன் வேலை கட்டிச்சுருக்கேன். யாரும் அது எங்கே வந்துருக்கீங்க? அதுக்கு போட இங்கே இரு, சொல்ல முடியும் நீ வரணும். ஏய் சும்மா ஒன்னாலே பிளாக் போச்சு. எப்படி பண்ணலாமாடா, பண்ணலாமா? பண்ணிட்டு போயிட்டான். நம்மளுக்கு தேவையான மட்டும் பண்ணிட்டு போயிட்டான். ஓ நம்மளுக்கு நிறைய கடிச்சிருச்சு. டைமண்ட்ஸ் கட்டிட்டியா? ஏய் எப்படா 2 செகண்ட் கிடையாது. 20 இன்னும் 10 என்ன பண்ண போற ப்ரோன்னு கேட்பீங்களா? இனிமேல் தானே ஆடுறேன் ப்ரோ. அது எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் எவ்வளோ ஆக்கி போச்சு. அச்சு நம்ம போகலாம் நம்புறது. கொலி பயமா இருக்கு. 30 டைம் நிற்கிறேன், இதை பார்த்து தான் பயமா இருக்கு. நார்மல் போட்டு கோல்டு ஷூட் எப்படி கேஸ் தம்பி எனக்கு அயனு அப்புறம் வெப்பன்ஸ் போயிட்டு டைமண்ட்ஸ் வருப்போம். எவ்வளோ போதும் ரொம்ப சீது. ஓகே வா செம்மையாக இருக்கு. இப்போ மாட்டினு நல்லா தொக்கா. என்ன நியூ பண்ணிச்சுங்களா ப்ரோ பிளேயர் ஒருத்தனை காணும். நான் ஒரு ஏஜென்ட் டீம் கூட பார்க்கல ப்ளீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது நம்ம பசங்க. நம்ம பசங்க சார், நம்ம பசங்க எப்படி அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. நம்ம பசங்க ஆனால் பசங்களா எப்போடா போனீங்க? சரி விட்டாடா விட்டா பெட்டை உடையடா. என்னடா பெட்டை ஏற்றி முடிச்சிட்டீங்களா? சரி நான் வந்து உடைக்க போகுது. வருவானா எவனும் இல்லை, நல்லா சுத்துறானுங்க. இப்போ இருக்கிறது எல்லோ டீம் பண்ணுறாங்க. எல்லோ டீம் எங்கிறது நைட்டை பார்த்தா எல்லோ டீம் நினைக்கிறேன்.
எல்லா டீம்லேயும் 3 பேர் தான் இருப்பாங்க. நம்ம போய் எல்லா டீமை கொண்டு வந்துடலாம் ப்ளீஸ். பெட்டை உடைக்கணும், இல்லைன்னா நம்ம பெட்டை உடச்சிட்டாங்கன்னா அவ்வளோ. எல்லா டீம் நம்ம பசங்களை கொண்டாங்க. நம்ம பசங்க ஒருத்தன் எல்லா டீமை கொண்டான். சூப்பர் சூப்பர் அப்படின்னா என்னடா இது ஓவி மாதிரி போட்டுச்சிங்க பார்க்கோர். இத்தனை பேர் இருக்காங்க. பெருசெல்லாம் போட்டுச்சுக்கோ. மாட்டினாடா நீ ரொக்கா மாட்டினடா. ஏய் ஓடாதடா 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 பையா 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 எங்க போறான்? நீ எப்படி அடிங்க சாப்பிட்ற அப்படின்னா நீ அந்த 100 பையனே நன்றா அவன் நம்ம இடத்துக்கிட்ட போறாங்க. ஐயா ஐயம்மா நான் கட்டம் பிடிச்சிக்கிறேன்டா. எங்கடா போயிட்ட? ஐயா அம்மா சத்துறோம். ஏ இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். எங்க இருக்கான் எங்க இருக்கான்? நம்ம காட்ட கொண்டாங்க அவன் தான் மிஸ். ஐயா கட்டம் மேல வந்துட்டேன். எங்க இருக்கானே தெரியலையே. பேரு காட்டுமே கிட்டாண்டா. நம்ம இடத்துக்கிட்டா போயிட்டா பண்ணும். 3 நாள் போயிடுவாங்க. வீட்டு எப்படா வச்சு வீட்டு தெரியல. நம்ம வந்து நான் வின் ஆயிட்டேன் இப்ப. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பெரிய இது பார்த்தீங்கன்னா நான் கட்டின ஒரு வீடு பார்க்க போறீங்க. ரொம்ப பெரிய வீடு. ஆக்சுவலி ஒரு மாடர்ன் ஹவுஸ்னு சொல்லலாம். அதுவும் ஸ்கை மாடர்ன் ஹவுஸ். இது எப்படி ப்ரோ கட்டுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது ரகசியம். ஸோ அதான் இருந்ததுன்னா நம்ம கிரியேட்டிவ் மோட்ல தான் போய் கட்டியிருப்போம். அது மட்டும் இல்லாண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டினேன் கேஸ். நான் மட்டும் கட்டினேன், என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் கட்டினேன் கேஸ். அது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பேன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன் கேஸ். அது மட்டும் இல்லை கீழெல்லாம் சர்ப்ரைஸாக அவருக்கு ஒன்று வச்சாங்கன்னா அதையும் அவர் கண்டுபிடிச்சி அவர் ஜெயிச்சிட்டாரு. கீழே வந்துன்னா ஒரு விளையாட்டு வச்சுன்னா அந்த விளையாட்டுல பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சு ரெட் ஸ்டோன் போட்டுச்சுன்னா அந்த ரெட் ஸ்டோனையும் அடைச்சிட்டாரு. ரொம்ப போச்சு. அது மட்டும் இல்லை எப்படி சீக்கிரம் டோர் செய்யறதோ நான் சொல்ல போறேன். அதுவும் பார்க்கலாம், நம்மளால பார்க்க முடியும், ஆனா அதுக்குள்ள போக முடியாது, சீக்கிரட்டா இருக்கும். அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க மக்களே. என்ன அப்புறம் இப்படியே சொல்லிட்டு கிடக்குறேன். யார் நீன்னு கேட்டீங்கன்னா பாக்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஷேர் தான் பண்றீங்க, ஒன்னுத்தையும் பண்ண மாட்டீங்க. இது என்ன பேசுங்கன்னா என்னமோ பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண நினைக்கல. இதெல்லாம் குப்பை பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை வச்சவனு. ஓகே ஃபர்ஸ்ட் நம்பிச்சுன்னா மேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஐயோ சன்டஸ்க்கு வச்சு கொடுத்தணும் உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பெருசாக தான் காட்டலாம்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு தான் வரையா ப்ரோ சின்னதாக காட்டு ப்ரோ, சின்னதாக காட்டு ப்ரோ. நான் அவருக்காக தான் சின்னதாக காட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த வீட்டுக்கு ஏது ப்ரோ வாசல் கேட்டீங்கன்னா அது கீழே இருக்கு வாசல். எப்படி வாசல்னா அதோ காட்டுற இதான் இந்த வீட்டுக்கு வாசல். நான் ப்ரோ இத்தனை வாசல் கேட்டீங்கன்னா இதான் வாசல். இதோ கீழே இருக்குமா, இதாலேயே அப்படியே மேலே வரணும், மேலே ஏறணும், மேலே ஏறிட்டே இருக்கும், ஏறி இங்கே வந்துடணும். இப்போ இது கீழே போகிற இடம், இது மேலே போகிறது. இது வந்துட்டீங்கன்னா கதை சொல்லிட்டு அப்படியே இதில் நின்னா போதும், தப்புன்னு மேலே கொண்டு வரும். இப்போதான் சுற்றி காட்ட போகிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு ரூம். என் ஃப்ரெண்டு ரூமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது மேலே மட்டும் வர்ற மாதிரி தான் செஞ்சிருந்தாரு. ஆனால் நான் வந்து கீழே போகிற மாதிரி செஞ்சேன். என் ஃப்ரெண்டு மேலே மட்டும் தான் போகிற மாதிரி செஞ்சாரு. ஆனால் அது க்ரீப்பர் வெடிச்சு விட்டான். அதனால அவர் சாக மாட்டாரு. அதுக்காக தான் நான் அவருக்காக செஞ்சேன். ஆனால் ஒரு தடவை கூட வந்து பார்க்கல. டோர் போட்டு அப்படியே கீழே பண்ணுங்க. தலையை என்ன பண்ணிச்சுக்கன்னு தெரியல. இன்ஸ்டால்மெண்ட் புக் இருக்கு, இன்ஸ்டால்மெண்ட் பண்ற அடக்கு இன்னத்தையும் படிச்சுக்கோங்க. செஸ்ட் என்னயா காசு வச்சுக்க. ஸோ இதுதான் நம்ம முறை வந்த பெட் ரூமு. ஏன் ரூம் அப்படின்னா அங்கிட்டு இருக்கு. இது வந்து ஃப்ரெண்டு ரூம். ஓகேங்களா எவ்வளோ அழகாக வச்சுக்கோங்க. ஆனால் எத்தனை பண்ணச்சு அவன் சாப்பிட போகிறது. இங்க இருந்து ரூம் வச்சு நான் பார்த்தது இல்லையா. இதெல்லாம் செஸ்டா இருக்கு, இதுக்குள்ளேயே கஷ்டமா இருக்கும். இது இருக்கு, இது டைம் இது கோல்டா இல்லை இது பாசம் வச்சுக்காரு. கோல்டு இது என்னதுடா. ஓ செயின்
செயின் அயன் காணும் அயனு லெதர் இங்கே போட போல என்ன லெதர் வேணும் தலைவா எல்லாத்தையும் வச்சிருந்துச்சு லெதரை காணும் தலைவா மேப்பில் வச்சுருக்கு ஓகே அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் பாத்ரூம் இங்கே பார்த்தீங்களா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த சைடு மட்டும் தண்ணி ஓடாது தண்ணி ஓடுது இப்போ தண்ணி ஓடல பார்த்தீங்களா மேலே பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியே இப்படி இருக்கும்போது இப்படி தண்ணி வேணும் எப்படி பார்த்தீங்களா இந்த ஷவரு இது கதை சொல்லி போயிடலாம் பாத்ரூம் இந்த கதையில யார் பண்ண போட்டா அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் கீழே அது வால் நீங்க முறை பார்த்தாலும் இங்கதான் அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபார்ம் ஏரியா பார்த்தீங்களா இதெல்லாம் என்னன்னே தெரியல இது மட்டும் வாட்டர் மாதிரி தெரியும் என்ன இருக்குது அங்கேயா அப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கிட்டு போய் இதுதான் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் அது இப்படி போறதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இங்கதான் இருக்கு வீடு இது வந்து டாமு இது குட்டி என்ன ஒரு இதுக்கு டாம் குட்டின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் டாக் ஃபேமிலி இதெல்லாம் குட்டி ஃபேமிலி ஆக்சுவலாக வந்து என்னன்னா டாமோட பையன் தான் குட்டி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பையன் இருந்துச்சு அதில் ஒருத்தன் பேர் டாம் இன்னொரு பேர் குட்டின்னு வச்சேன் ஆனால் அந்த அவனோட அப்பா பேரு ராம் ஆனால் என்ன நினச்சுன்னா ஒரு தடவை ஜாம்பியில் அவன் போய் சாமி அடிக்கும்போது நெருப்பு சாமி மேலே எரிஞ்சு செத்து போயிட்டான் அதான் அவங்களோட 2 பேர் ஃபேமிலி ஸோ இது பார்த்தீங்கன்னா டாம் ஃபேமிலி இன்னும் எல்லாத்தையும் 3 பேர் உடச்சு விட்டு அதெல்லாம் மாட்டி விட்டேன் குட் பை இருக்கணும் எல்லாம் இங்கெல்லாம் சோறைய போடுதுலாம் இது மட்டும் வந்து நான் உதவி கட்டிப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இது வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட்டோ ரொம்ப ஆட்டோ ஆக்சுவலாக நான் போடலைங்க அவர் தாங்க போட்டுருக்காரு ஐயோ சீக்கிரம் பஸ் போட்டுருச்சு ஐயோ சீக்கிரம் பஸ் என்ன இருக்குது எதிர்த்து கல் எடுத்து போடுறா என்ன ப்ரோ கேட்டீங்கன்னா அதெல்லாம் ரகசியம் சொல்ல மாட்டேன் இப்போ அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா என் ரூம்மேட் எங்கோ ஸோ அதுதான் என் ரூம் இந்த மேலே எதுக்கு அவர் ஓட்ட போட்டு வச்சுக்காரு ஆக்சுவலாக பின்ன எப்படி வரணும்னா இது தண்ணினா பெல் அடிக்கும் அப்போ தான் நான் வருவேன் எப்படியே உள்ள வந்தீங்கன்னா இதுதான் காப்பீட்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது தெரியல நல்லா இருக்குல்ல காப்பீட்டுலாம் போட்டுச்சுன்னா அவர் தான் எல்லாத்தையும் நோண்டி வச்சுப்பாரு அவர் தவிர்த்து வேறு யாரும் விஷயம் வீட்டில் நோண்டுப்பார் அவர் மட்டும் தான் இந்த கேம் வீட்டு வர்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் என்சரிங் இடம் அப்புறம் இட்ஸாஸ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறது பிளாக்லாம் வச்சுருக்கேன் ஆனால் போட்டுக்கணும் சில டைம்ஸ் உடைச்சிப்போம் அப்புறம் இதான் நம்மளுடைய சீக்ரெட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு மாசா இருக்கா கைஸ் ஸோ இங்கெல்லாம் உடஞ்சி தள்ளி வந்துச்சு இது வந்து தான் ஒரு சீக்ரெட்டாக வெளியே போகிறானோ அது அப்படியே இப்படி வந்து அப்படியே இது கீழே போடுறது மட்டும் மேலே போடுறது தெரியல மேலே போடுறது எங்க இருக்கு இதை வச்சு இப்போ இங்கே போட்டுலாம் இதுக்குள்ள நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்காக்ஸு ஸ்வாடை பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குன்னா ஸ்வாட் இருக்குல்ல ஓப்பு ஆக்ஸு அப்புறம் பவு ஃபட்டிஸ்டில் அப்புறம் மேப்பு அப்புறம் நிறைய பணம் இதுதான் வச்சுக்கோங்க அவர் பார்த்தீங்கன்னா செஸ்ட் வச்சுப்பாரு அடுத்து நம்ம வெளியே போக போறோம் இது பார்த்தீங்கன்னா நான் கட்டினேன் ஃபுல்லாக நான் தான் கட்டினேன் ஒரு பேட்டர்னுக்காக போட்டேன் ஆனால் இது கேவலம் ஆயிடுச்சு ஓகே நம்ம தினம் கான்கிரீட்டில் லைட் ப்ளூ கான்கிரீட் வந்து போட்டு
இதெல்லாம் ஏதாச்சும் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போட்டிருக்காரு சந்தேகமா இருக்க. ஓகே, அடுத்து மேல பாத்தீங்கன்னா 2 அழகான லைட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி கீழே முடிச்சிடறோம். கீழே வந்துட்டுனா ஒரு கோத்தாங்கான இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து விட்டுது. என்ன நடந்தது தெரியல. ஒரு நாள் கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி இங்க உள்ள பெரிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஓட்டையா இருந்துச்சு கைஸ். வெறும் 2-3 பிளாக் தான் இருந்துச்சு. நான் தான் மறுபடியும் கம் டு பேக் மாதிரி செஞ்சேன். ஸோ மறுபடியும் என்னால் ஃபார்ம் பண்ணணும். கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபார்ம் போச்சு. இது என்ன ப்ரோ கேட்டீங்கன்னா இது ரொம்ப சும்மா இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு விட்டேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நேர்மையான ஒரு படிக்க செஞ்சிடலாம். கொஞ்சம் ஆனா எதுவும் பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ பேட்டர்ல இருக்கும். ஸோ பிஎன்டபிள்யூ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ இங்க கூட பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ பேட்டர்ல தான் இருக்கு. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். இங்க இருந்து நம்ம படுக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் தான் தெரியும். இது தப்பா போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி மேலே ஏறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் மேலே ஏறலாம். ஸோ அதுவும் இப்படி ஏறி இப்படி உள்ள போகிறது. இந்த மேலே பிளாக் இருக்கு. இந்த இடத்த அப்புறம் காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா என் பேரு அப்புறம் என் ஃப்ரெண்டு பேரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேம். சும்மா போட்டு வச்சுருந்தேன். இது சும்மா நம்ம போட்டு வச்சுருக்கேங்க. இது ஒரு கேம் ஆக்சுவலா. இதை நம்ம பெட்டாடும். ஓகே, இது வந்து இன்னொரு கேம். அந்த கேம் பார்த்தீங்களா இன்னும் கரெக்டாக ஜம்ப் பண்ணி அப்படி எப்படி வரணும். எப்படி கேஸ் சூப்பராக. அப்புறம் உங்ககிட்ட என்னோட பிடிச்ச காட்டு இங்க வந்தீங்கன்னா இந்த இலைலாம் அப்படிதான் எழுந்துச்சு. புதிய இலை போட்டுருக்கேன். ஜாலியாக இருக்காது. இப்படி தரனா இது பண்ணுறோம். இங்க வந்தா திறக்கும். வந்தா திறக்கும். கீழே என்ன பண்ணிச்சு நான் காட்டுறேன் பாருங்க. இதான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் அது மாதிரிதான் என்னோட வீடியோ வரும். ஸோ இப்படிலாம் எப்படி செஞ்சேன்னு அப்ப பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. இது வந்து என்னோட ஒரு ரூம்ல இது ஒரு என்னோட சின்ன பெட்ரூம் சொல்லலாம். இங்க இருக்கா அப்ப பெயிண்டிங் உடைச்சிட்டோமே. பெயிண்டிங் உடைச்சா நம்ம என்ன பண்ணிருக்கோம் தைரியமே பெயிண்டிங் வச்சுக்கிற போது. ஓகே, பெயிண்டிங் உடைச்சா பாத்தீங்கன்னா ஆமா இங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. இங்க பிளாக் இருக்கு. பெயிண்டிங் உடைச்சு இங்க இருந்தா பெயிண்டிங் ஷாப் வர போறேன். ஒரு பெரிய பெயிண்டிங் இங்க பெருசு எனக்கு. இந்த வீட்டுக்குள்ள போய் பெருசா ஒரு பெயிண்டிங் போட்டு வரலாம். நான் இங்க வெளியே பெருசா போட்டலாம். இவ்வளோ பெருசா ஆனால் இது வேணாம் 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 வேணாம். எனக்கு என்னமோ இரும்பு கூட அந்த மாதிரி கோஸ்ட் ரைடரா இருந்துச்சு. சூப்பராக சொன்ன மாதிரி இருக்கியா. இந்த சக்தியா வேணாம் 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 நல்லாவே பெயிண்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. நல்ல பெயிண்டிங்கும் கிடைக்கல. இதே வச்சுக்கலாம். தானே பெயிண்டிங் வாங்குங்க. ஒன்லி இங்க ஒரு பெயிண்டிங், இங்க ஒரு பெயிண்டிங், இங்க ஒரு பெயிண்டிங், இங்க ஒரு பெயிண்டிங், இங்க ஒரு பெயிண்டிங். அப்படியே பெயிண்டிங் போட்டே போனாங்க. இங்க ஃபுல்லா பெயிண்டிங் தான் போடலாம்னு பிளான் போட்டோம். அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே நடக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு வீடியோ சந்திப்போம்.